ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியாட்டு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். கேரட் வச்சு கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம். இது கேரட் பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்க எல்லாம் சும்மா பச்சையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பொரியல் பண்ணாலும் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தோன்னடங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கும் இனிப்பாக இருக்கனால சாப்பிடுவாங்க. வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. கண்ணுக்கெல்லாம் இது நல்லது கேரட்டு. வாங்க வீடியோ கண்டினியூ பாருங்கள், எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட்டை துருவி எடுக்கணும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 கப்பு கேரட்டு துருவி எடுத்திருக்கேன். 3 கப்பு கேரட்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கேரட் வரும், நம்ம அது சைஸை பொறுத்து. அதுக்கப்புறம் அது துருவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் நெய்யை ஊற்றி, நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்கணும். தனித்தனியாக போட்டு வறுத்து எடுக்கணும். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுட்டு கேரட்டையும் போட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் அந்த நெய்யிலே வதக்கி எடுக்கணும். கேரட்டை நம்ம நெய்யில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த கேரட் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்ம ஸ்வீட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணணும். சிலவங்க தண்ணியில் வேக வைப்பாங்க. பால் ஆட் பண்ணோன்னா கொஞ்சோட டேஸ்ட்டாக இருக்கும். பால் 1 கப்பு துருவின இந்த கேரட்டுக்கு 1 கப்பு பால் வச்சு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கூட இது நல்லா வேகும். இந்த பாலும் இந்த கேரட்டும் 2 மாட்டம் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட் போல் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் இந்த கேரட்டு நல்லா வெந்து கேரட்டோட ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்க விடாது. ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னு பால் சீக்கிரம் வற்றிடும், ஆனால் கேரட்டு வேகாது. இடையிடையே பார்த்திங்கன்னா அதை கிளறி கொடுக்கணும். அப்போ தான் ஈவனாடி எல்லா இடத்துலையும் உள்ள கேரட்டெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பாலோட மிக்ஸ் ஆகி சீக்கிரம் வேகும். இல்லைன்னு ஒரு சைடில் மட்டும் வேகாமல் இருக்கும். சைடில் இருக்க பாலாடை அந்த மாதிரி எல்லாம் இதாக இருந்துடனே அதையும் எடுத்து விடணும். எடுத்து விட்டு நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் அது நல்லா வெந்து நல்லா வற்றி சுண்டி வரும். நல்லா வெந்து சுண்டி வர்றது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை இதுக்கு ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா சுண்டு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம அது கூட ஒரு 2 ஏலக்காய் பிடிச்சி வச்ச பவுட்ரு ஆட் பண்ணணும். அது ஏலக்காய் இஷ்டம் இல்லாதவங்க அதை ஆட் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணோம். 1 கப்பு துருவின இந்த கேரட்டுக்கு ஒரு 1/4 கப்பு சுகர் வீதம் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இதுக்கு கூடுதலாக சுகர் தேவைப்படுறவங்க கூடுதலாக ஆட் பண்ணிடலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக. நம்ம கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணணுன்றடங்கி கரெக்டான ஒரு இதில் இருக்கும். டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்தது, இனிப்பு எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் லூஸ் ஆட்டு தண்ணி மாதிரி ஆகும். திருப்பியும் அதை சுண்ட விட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இது சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு. இதில் நிறைய பேர் மில்க் மேடு, பால்கோவா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. தேவையுள்ளவங்க ஆட் பண்ணிடலாம். நான் வேறு ஒன்றுமே ஆட் பண்ணலை, இவ்வளோ தான். சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாட்டு கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ண அப்புறம் நெய் ஊற்றி இறக்கிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம AM ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.